மொத்தம் தற்குறின்னு தானே சொல்லி ஆகணும். உனக்கு அறிவு இல்லைன்றத மறுபடியும் நீ ப்ரூவ் பண்ற. அறிவு திருவிழா நடத்தினவங்களை பார்த்து அங்க நீ காண்டாயி தான் இந்த வார்த்தை உனக்கு வருது. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற எவனுக்கும் அறிவில்லை. எல்லாரும் உன்னை புகழ்ந்து உன்னை பாராட்டி நீ ஒரு பெரிய ஆக சிறந்த தலைவன் உன்னை புகழணும். நீ இந்த மாற்றத்தை கொண்டாடக்கூடிய ஆள்னு உன்னை நம்ப வைக்கணும். ஏற்கனவே உன்னுடைய ஆள் மனசுக்குள்ள எவனோ போய் நம்ப வச்சிருக்கான். அதனாலதான் நீ இன்னும் அதே அந்த நான் முடிச்ச முயலுக்கு 3 கால்னு உட்காந்துட்டே இருக்க, இறங்கி வர மாட்டேங்கிற. இப்பவும் அந்த தற்குறின்னு என்ன ஏன்டா கூப்பிடுறீங்களே? நாங்க என்ன தற்குறியா? நாங்கெல்லாம் பாரு, இது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறி அப்படின்னு பேசுற விஜய் அவர்களுக்கு தற்குறினா என்ன வார்த்தை தெரியுமா? தான் செய்யறது என்னன்னு தெரியாமே முட்டாள்தனமாக அறிவுகட்டத்தனமாக தப்புன்னு தெரிஞ்சும் செய்யறான் பார், அவனை அப்படிதான் சொல்லுவாங்க. நீ அப்படித்தானே செய்யற, வெறுப்பு அரசியல் தான் பேசுற. இப்ப இந்த பேசுற சாராம்சத்துல 2 வார்த்தைய இந்த தற்குறி வார்த்தையோடு சேர்த்து ஏண்டா விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் மக்களை தொட்டோம் அப்படின்னு நீ காலத்துக்கும் கஷ்டப்படுவாங்களாம். நீ என்ன பெரிய அப்படியே பயங்கர பிரமாதமான அரசியல்வாதியா இல்ல பிரமாதமான தலைவனா?